இன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் புட்டு மாவு எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் புட்டு மாவு எடுத்துக்கிறேன். அதை ஒரு பேசனில் கொட்டிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு இதமான சூடு, நம்ம கைப்பட்டால் சூடாகிற அளவுக்கு இருக்கிற சூட்டில் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த புட்டு மாவில் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். ஊற்றலை, தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டேன். அது எந்த பதத்தில் இருக்கணும்னா, இப்படி கை எடுத்து ஈரப்பதம் இருக்கணும். இப்படி பிடிச்சா இந்த மாதிரி லட்டு மாதிரி இப்படி வரணும். இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா வரணும். ஈரப்பதம் மாவில் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி பாருங்கள் எப்படி பூ மாதிரி இருக்கா மாவு. அப்புறம் ஒரு குக்கரில் நான் 2 பெரிய கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக நிறைய ஊற்றிக்கிட்டேன். 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு புட்டுக்கொலால் ஒரு கைப்பிடி புட்டு, ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி புட்டு மாவு, ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி புட்டு மாவு, ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, அந்த மாதிரியே ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வெறும் அப்படியே செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு கைப்பிடி புட்டு மாவு, ஒரு கைப்பிடி தேங்காய் பூ போட்டிங்கன்னா, பாருங்கள் நான் தேங்காய் பூ மிக்சியில் போட்டு திருவி வச்சுருக்கேன். இது இந்த புட்டு மாவு நிறைய இருக்குது அப்படின்னா இது பாருங்கள், இது இந்த மாதிரி துணி வச்சு அடியில் வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா மாவு கொஞ்சம் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் புட்டு மாவு தேங்காய் பூ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும். கடைசியாக மேலே நான் தேங்காய் பூ போட்டு நான் இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு லெட்டு வச்சு மூடிட்டு நான் குக்கர் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், குக்கரோட ஹோலும் அந்த புட்டோட ஹோலும் ரெண்டும் ஒன்றா சேரணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் கீயை நான் நல்லா கீயை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஷ்யூ போட்டுட்டேன். கேஷ்யூவை தீய விட்டுறாதீங்க. கேஷ்யூவை கட் பண்ணி கூட போடலாம். நான் முழுசாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக முழுசாக போட்டிருக்கேன். அதை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சர்க்கரை, தேங்காய் பூ, வாழைப்பழம், இந்த கீ வித் கேஷ்யூ புட்டு நல்லா ஹாட்டாக எவ்வளோ புகை வருது பார்க்குறீங்க. நம்ம போட்ட தேங்காய் பூ பாருங்கள் எப்படி லைனாக நடுவில் தெரியுதா? நடுவில் பாருங்கள் லைனாக இருக்குது. நீங்கள் எடுக்கும் போது கூட பாட்டாக வரும். நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த மாதிரி தட்டில் புட்டுக்கொலை இப்படி கவுத்தி அடியில் ஸ்டிக் இந்த மாதிரி குச்சை வச்சு இப்படி உள்ள தள்ளலாம், இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த தட்டில் நம்ம புட்டுக்கொலால் உள்ள தட்டு போடுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிங்கன்னா ஒட்டாது, புட்டு மாவு ஒட்டாது. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.